பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி ஒரு புதிய நாளை தந்த உங்கள் நடுவில் நான் வரும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற விஷயம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 5 பேர் புத்தி உள்ளவங்களும் 5 பேர் புத்தி இல்லாதவங்களும். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த புத்தி உள்ளவங்க யார், புத்தி இல்லாதவங்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். புத்தி உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, புத்தி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? புத்தி உள்ளவங்க மணவாளனோடு கூட பரலோகத்தில் பிரவேசித்து சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசித்து அங்கே ஆடலும் பாடலும் சந்தோஷத்தோடு இருப்பாங்க. புத்தி இல்லாதவங்களோட நிலைமை விழுகிற நிலைமை. அதை நம்ம இன்னும் பார்க்குறோம். ஏன்னான்னு கேட்டான்னா அதில் ஒரு 2 வசனங்களை எடுத்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்ததே, பெருவெள்ளம் வந்ததே, காற்று அடித்ததே, அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதே. புத்தி உள்ளவங்க அப்படி தான். கண்மலை மேல் கட்டின வீடு போல, அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக போட்ட வீடு போல. அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த கண்மலையாக இருக்கிற கிறிஸ்து மேலே நம்மளோட எல்லா காரியங்களும் அஸ்திபாரம் போட்டு கிறிஸ்துவே முன்னால் நிறுத்தி நம்ம எல்லா காரியங்களும் செய்யும் போதே எவ்வளோ பெரிய பெருவெள்ளம் வந்தாலும், சுனாமி வந்தாலும், காற்றடித்தாலும், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் நாம் ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். விழமாட்டோம். ஏன்னா நம்ம அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அந்த அஸ்திபாரத்துள்ள கண்மலை மேல் இருக்கிற கிறிஸ்துவ மேலே, கிறிஸ்துவை நம்பி நம்ம ஓரோ காரியங்களும் செய்யும்போதே நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவின் மேலே நம்ம எல்லா காரியங்களும் அஸ்திபாரம் போட்டு நம்ம ஆரம்பிக்கும்போது, செய்யும்போது, எல்லா காரியங்களும் பண்ணும்போது நம்ம விழுவதில்லை. எவ்வளோ பெரியவெள்ளம் அடிக்கட்டும், எவ்வளோ எதிர்ப்புகள் நமக்கு வரட்டும், எவ்வளோ போராட்டங்கள் வரட்டும், என்ன பெரிய வியாதி வரட்டும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள திட நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் அதில் எல்லாத்துலேயும் நம்மளை விடுவிச்சு நம்மளை ஸ்ட்ராங்காக நிற்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. அவங்க தான் புத்தி உள்ளவங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்துவுக்காக தூங்காமல் விழிச்சு கர்த்தரோடு கூட சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க அவருக்கு எதிர்கொண்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆகையால் நீங்கள் கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்கும்படியாக நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வரப்போகிற காரியங்களுக்கெல்லாம் தப்பும்படி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது நம்ம விழிக்கிறவங்களாக, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாக, கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருக்கிறவங்களாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஜெயம் எடுப்போம், என்னென்னேக்குமாக இருப்போம், ஜீவிப்போம். அடுத்ததாக புத்தி இல்லாதவங்களோட காரியத்தை நம்ம பார்க்கும்போது, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்ட இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டினா புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்ததே, பெருவெள்ளம் வந்ததே, காற்று அடித்ததே, அந்த வீட்டின் மேல் மோதின போதே அது விழுந்தது, முழுவதும் அழிந்தது என்றார். புத்தி இல்லாதவங்க இப்படி தான். பெருவெள்ளம், அதாவது பிரச்சனைகள், மனுஷன்னா பிரச்சனை உண்டாக தான் செய்யும். உலகத்தில் உபத்திரவம் உண்டே. அந்த உபத்திரவம், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமான எல்லாம் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், வேலை ஸ்தலத்தில் போராட்டம், வாழ்வேன்னு ஒன்று எடுத்தால் அதில் போராட்டமே நிறைஞ்ச வாழ்க்கை தான். அந்த போராட்டம் வரும்போது நாம் விழுந்து போயிடக்கூடாது. அதனால நமக்கு அஸ்திவாரம் கிறிஸ்து அல்லாததுனால தான் விழுகுது. மணலில் மேல் கட்டின வீடாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்குது. மணல் மேல் கட்டின வீடு என்ன ஆச்சு, பெருவெள்ளம் வந்தபோது அது விழுந்துடும். மணல் மேலே தான் அதுக்கு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் அது விழுந்தது, முழுவதும் அழிந்தது. அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம புத்தி உள்ளவங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு சொல்லி வேதத்தில் நீதிமொழி 14:1 கூட நம்ம வாசித்தது உண்டு. அதனால் புத்தி உள்ளவங்களாக நாம் இருக்கணும். ஆனால் புத்தி எங்கேருந்து வரும்? புத்தி இடையில உறவிட எங்கே? கர்த்தரை அறிகிறதா புத்தி, ஞானம் எல்லாம்.
ஆண்டவரை அறிகிறதா, அவர் மேல் பக்தியாக இருக்கிறதா புத்தி. வேதத்தை வாசிக்கும் போது புத்தி தானே வரும், ஞானம் வருது, எல்லாம் வேதத்தில் தான் இருக்குது. ஆனால் வேதத்தில் வாசித்தே ஜெபிக்கிறவங்களாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது, கிறிஸ்துவான கண்மலையாக இருக்கிறவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம புத்தி உள்ளவங்களாக மாறும். அப்போ நம்ம என்னென்னக்குமாக ஜீவிச்சிருக்கோம், தீர்காயுசோடு இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எல்லாருக்காகவும் நம்ம பிரயோஜனம் உள்ளவங்களாக மாறும். கர்த்தரும் நம்ம மேலே சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு என்னை துதிக்கிறப்பா, நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த பூமியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் புத்தியோடு ஞானத்தோடு இருக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாதியில் விழுந்து போகிறது அல்லப்பா. ஸ்தோத்திரம், நீங்கள் கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவரே தக்க வச்சு காத்து கொண்டு ஆண்டவரே உண்ட வருகையில் எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு நீ தர வேணும். சபையாக இருக்கிற பெண்களாக இருக்கிற மனவாட்டியாக இருக்கிற எங்களுக்கு நீங்கள் தருவீராக. புத்தியுள்ள ஸ்திரீகளாக ஸ்ட்ராங்காக எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய ஞானமுள்ள ஸ்திரீகளாக கர்த்தர் எங்களை மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஞானமுள்ள பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுமாப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகான மகிமை உனக்கு செலுத்துகிற இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.